ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதன்கிழமை வேளையில் நம்ம பைபிள் ஸ்டடியில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா அப்படின்னு நிறையா ஊழியக்காரங்க கேட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் வித்தியாசமாக கேட்குறேன், கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறாரா? அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறத விட்டு நீங்கள் கர்த்தரை மகிழ்ச்சி படுத்துகிறீங்களா? உங்களுடைய செயல்களின் மூலமாகவும் உங்களுடைய கிரியையின் மூலமாகவும் கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? கர்த்தர் மனமகிழ்ச்சி அடைகிறாரா? என் பிள்ளை பரவாயில்ல, எனக்காக இதை பண்ணுறான், என் பிள்ளை பரவாயில்ல, எனக்காக அதை பண்ணுறான். கர்த்தர் எப்பொழுதுமே மாறாதவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அதே போல நீங்களும் அவர் மேலே வைத்த அன்புல மாறாதவர்களா இருக்கிறீர்களா? அதாவது நீங்க ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆதியில அவர் மேல ஒரு லவ் வச்சிருப்பீங்க, முன்னாடி ஒரு லவ்ல இருந்திருப்பீங்க. அந்த லவ்ல இருந்து இப்போ உங்களை பிசாசானவன் விலக செய்திருக்கிறான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அன்புக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சரி ஆண்டவர் நம்மளை எப்பவுமே நேசித்து கொண்டுதான் இருக்கிறாரு, அவர் மாறாதவருங்க, அவர் எப்பவுமே நம்மளை நேசித்து கொண்டுதான் இருப்பாரு. நீ தப்பு பண்ணாலும் உங்களை நேசிப்பாரு, நீங்க நல்லது பண்ணாலும் உங்களை நேசிப்பாரு. எது பண்ணாலும் அவர் அன்புல இருந்து சற்றும் கீழே இறங்கி வரமாட்டார். நம்ம அவர் மேல வச்சிருக்க லவ்ல இருந்து படிப்படியாக கீழே இறங்கி கொண்டு கொண்டிருக்கிறோம். அதை நன்றாக யோசித்து பாருங்கள். ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுட்டு பிசாசு நம்மளை வழி மாறி போக பண்ணுகிறான். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம என்னதான் பின்மாற்றத்தில் போனாலும் தேவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. நீ என்னதான் பின்மாற்றத்தில் போறீங்க, நீங்க என்னதான் பின்மாற்றத்தில் போனாலும் தேவன் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இது யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் உங்களுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறேன். யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. நீங்க என்னதான் பின்மாற்றத்தில் போனாலும், நீங்க என்னதான் வழி விலகி போனாலும் தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டேங்கிறாரு, உங்களை கைவிடவும் மாட்டேங்கிறாரு. இது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிறது. அவர் விட்டு விலகாமலும் அவர் கைவிடாமல் இருக்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கிறது என்று கேட்டா நான் சொல்லுவேன் இன்னும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்ம வழி விலகி போனதுக்கும் நம்ம வழி தப்பி போனதுக்கும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம இறந்து போயிருப்போம், மரித்து போயிருப்போம், இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஜீவனோடு நிற்கிறோமா? இன்னும் நம்ம ஒரு உடம்பு கரெக்டா இருக்கா? அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்பவே நில்லு, பாரு, வழியை பாரு, நீ கடந்து வந்த பாதைகளை பாரு, உன்னை சரி செய்து கொள். ஆண்டவர் இப்பயும் சொல்றாரு, இதோ ஆதியில நீ கொண்ட அன்பை விட்டுட்ட, ஆனாலும் நான் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறேன். நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டு போயிருக்க, ஆனாலும் நான் அதே லவ்வோட வந்துட்டு நான் வரேன். தகப்பன் இளையகுமாரன் அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டான். திரும்பவும் அப்பாவை தேடி வரும்போது அப்பா ஒன்று மூஞ்சியை திருப்பிட்டு போலங்க. தன் மகன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட வாசல் முன்னாடியே நின்றுருக்காரு. அதே போலதான் இப்பயும் தேவன் ஏசப்பா அப்படிதான் பண்ணி கொண்டிருக்கிறாரு. என் பையன் எப்போ வருவான், என் மகன் எப்போ வருவா அப்படின்னு அவர் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறாரு. இதுதான் சரியான டைம். இந்த டைமை பிடிச்சா ஓடிக்கோ. இந்த டைமை பிடிச்சு நீ அப்பா கிட்ட ஓடி வா. அதே லவ்வோட வா. நீ இழந்து போன பொருட்களை நீ திரும்பி கொள்ளலாம். நீ அப்பா கிட்ட வந்தோடனே இழந்து போன சந்தோஷம் உனக்கு திரும்ப வரப்போகிறது. நீ இழந்து போன எல்லாவற்றையுமே நீ திரும்ப சுதந்திரித்துக் கொள்வாய். நீ இழந்து போன உறவுகளை திரும்ப சுதந்திரித்துக் கொள்வாய். உன்னை விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் திரும்ப வரும். உனக்கு என்ன குறைவு இருந்தாலும் அப்பா கிட்ட நீ வரும்போது அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷத்துல கூட அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நம்ம அப்படியே இருக்கிற வண்ணமாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஓரி வருஷந்தரி கதலரலபரலபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அன்பா அருமையா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்களை இங்கே நிற்க வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நிற்க வச்சிருக்கீங்க, எங்களை நடக்க வைக்கிறீங்களே ஆண்டவரே. நீங்க எங்களை ஏந்துறீங்க, எங்களை தாங்குறீங்க, எங்களை தப்பு வைக்கிறீங்க.
அநேக பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும், வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும், ஆவியானவர் நீங்க எங்களுக்காக கொடியேற்றீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் எங்களை உயிரோடு கூட விழுங்கியிருப்பார்கள், உயிரோடு கூட விழுங்கியிருப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை தப்புவித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை பெருசு ஆண்டவரே, உங்க இரக்கம் பெருசு, உங்க காருண்யம் பெருசு. நாங்க எதனாலும் உயரல ஆண்டவரே, நாங்க எதை வச்சும் உயரல. உங்க காருண்யமே என்னை பெரியவன் ஆக்கி இருக்கிறது ஆண்டவரே. உங்க தயவே என்னை பெரியவன் ஆக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்களை நிலை நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட உங்களை நிலை நிறுத்தி நிப்பாட்டி இருக்காரு. இந்த 5 மாதங்களும் இந்த மே மாதம் வரைக்கும் அவர் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறார். அதனால் நாம் தாக்கு பிடித்திருக்கிறோம். இந்த 5 மாதங்களும் அவர் நம்மளை தாங்கி பிடித்திருக்கிறபடினால் இந்த 6வது மாதம் வரை நம்ம தாக்கு பிடித்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆமாண்டவரே, இந்த 5 மாதங்களும் எங்களை தாங்கி பிடித்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்திலும் எங்களை தாங்கி பிடித்து எங்களை நடத்தி செல்றீங்க ஆண்டவரே. புல்லுள்ள இடங்களில் எங்களை நடத்தி செல்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வறண்ட நிலத்தில் இல்ல ஆண்டவரே, செழிப்பான நிலத்துல ஒரு அலை வந்து மோதுகிறது. இந்த நிமிஷத்துல இந்த செய்தியை கேட்டுக்கிருக்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க குடும்பத்து மேல ஒரு அலை வந்து மோதும். அது சுகத்திற்கான அலை, அது நம்பிக்கைக்கான அலை. நம்பிக்கையற்ற உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உன்னை திக்கற்றவனாக விடேன். திக்கற்ற நிலைமையில ஒரு ஆதரவே இல்லாம நிக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் உனக்கு பேக்ரவுண்டா இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தான் உன் பேக்ரவுண்டு, அவர் தான் உனக்கு பேக்ரவுண்டு. அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவனாக விடேன். திக்கற்றவர்களுக்கு அவரே ஆதரவு, அவரே அடையாளம். உன்னுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, உன்னுடைய அடையாளத்தை நீ இழந்த நிலைமையில நிக்கிறல, உனக்கு ஒரு அடையாளம் இப்ப தருகிறார். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில உனக்காக பலியாய் இருக்கிறாரு. உன் அடையாளத்தை கெடுக்க பிசாசு என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். உன்னை அழிக்க பிசாசு திட்டம் போடலாம். உன்னை அலங்கரிக்க ஆண்டவர் இப்பொழுது ஒரு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை அலங்கரிப்பார். அவர் அலங்கரிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை நிலை குலைந்து போக விட மாட்டாரு. அவர் உன்னை நிலைத்து நிறுத்துவாராக. இந்த நிமிஷத்துல கூட படுகுழியின் அனுபவம் உனக்கு இருந்தா, உனக்கு படுகுழியில விழுந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீ இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டா, இந்த மெசேஜை கேட்பதன் மூலமாக உன்னை உயர்ந்த கண்மலைக்கு அவர் ஏறி போக செய்வாராக. உயர்ந்த கண்மலைக்கு அவர் உன்னை கூட்டி செல்வார். இதோ உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். நீங்க சொல்லலாம், எனக்கு திருப்தியே இல்ல, எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல, என் வாழ்க்கை எதை நோக்கி போய்க்கிருக்கு, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல பிரதர். அப்படி நீங்க திகைத்து போய் நின்ற நிலைமையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னதுன்னா, நான் உன்னை திக்கற்றவனாக விடேன்.
அவர் உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு, பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டாரு. இப்பவும் சொல்றேன், அவர் பொய் சொல்ல மனிதர் அல்லவே. அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. மனுஷன் கலர் மாறுவாங்க. இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய கையை பிடித்து, ஓ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வாக்களித்த ஆண்டவர் இந்த நிமிஷத்திலையும் இந்த நேரத்திலையும் அவர் சொல்றார், உன்னைய பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் வலது கையை பிடித்து, அவர் உன் வலது கையை பிடித்து உனக்கு முன்பாக போய் கோணலான பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாசத்துல பாதைகள்ல எங்கெங்க கோணல்கள் இருக்கிறதோ, எங்கெங்க கரடு முரடுகள் இருக்கிறதோ, அந்த கரடு முரடுகளையும் அந்த கோணல்களையும் இந்த நிமிஷத்திலிருந்து செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள் மகனே, மகளே. Thank you, thank you, thank you, Jesus. Thank you, thank you, thank you, Jesus. உன்னுடைய கோணலான பாதைகளை எல்லாம், உன்னுடைய கோணல்களை எல்லாம், அது கை கோணலா இருக்கட்டும், கால் கோணலா இருக்கட்டும், உடம்புல எங்கெங்க கோணலான பகுதிகள் இருந்தாலும், உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. இந்த நிமிஷத்துல நீ அவர் பேச்சை கேட்டு உன் கையை நீட்டும் போது, உன் கையை நீட்டும் போது சூம்பின பகுதிகள் எல்லாம், உன்னுடைய சூம்பின பகுதிகள் எல்லாம் திரும்பவும் வளர ஆரம்பிக்கிறது. அது பைனான்ஸ்ல சூம்பி இருந்தாலும் பரவாயில்ல, பைனான்ஸ்ல உன்னுடைய நிலைமை சூம்பி போய் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் பைனான்ஸ் வளரும், திரும்பவும் சமாதானம் வளரும். சமாதானம் குறைந்து போய் இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல நீ அவரை நோக்கி கையை தூக்கி எஸ் டாடி, ஆமென், அல்லேலூயா அப்படின்னு சொல்லும் போது வீட்டோட சமாதானம் திரும்பவும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்றேன். நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் பேசுகிறேன். தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் பேசுகிறேன். உன்னுடைய வீட்டின் சமாதானம் வேறு எங்கும் இல்லை. நீ கையை தூக்கும் போது வீட்டோட சமாதானம், வீட்டோட சமாதானம், வீட்டோட சந்தோஷம், பிசாசு கொள்ளையடித்துட்டு போயிருந்த எல்லா சமாதானமும் சந்தோஷத்தையும் நீ திரும்பவும் பெற்றுக்கொள்வாய். என்று சொல்லி உங்களை இந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை, நிறைய வாக்குத்தத்தங்களை உங்களிடையே பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் அப்படியே ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள் புறப்படும், ஒரு புத்துணர்ச்சி பெறப்படும். வாழ்க்கையே இழந்த தருணத்தில், வாழ்க்கையே எனக்கு போச்சு, வாழ்க்கையில் என்ன வாழ்ந்து இதுக்கு மேலே நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைத்துக்கிட்டு ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை திக்கற்றவனாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு பேக்ரவுண்டாக இருந்து உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் உனக்கு தீட்டின திட்டங்களை, சதி திட்டங்களை எல்லாம் அவர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். உன் பேக்ரவுண்ட்ல அவர் நிற்கிறாரு. உன் பேக்ரவுண்ட்ல உன்னுடைய அடையாளம் அவர் இருக்காரு. அந்த அடையாளத்தை அழிக்க, மனுஷனுடைய அடையாளத்தை அழிக்க நிறைய மனுஷர்கள் வேலை செய்வார்கள். ஆனா கடவுளுடைய அடையாளத்தை அழிக்க யாருனாலையும் வேலை செய்ய முடியாது. உனக்கு இப்ப அடையாளம் அவரு. உன் அடையாளத்தை இப்ப அழிக்கணும்னா அவரை அழிக்கணும். அவரை அழிக்க யாருனாலையும் முடியாதே. அப்புறம் எப்படி உன்னை அழிக்க முடியும்? நீ அழியாமல் நீ சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய மகிமையை காண்பிப்பாய். நீ சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய மகிமையை காண்பிப்ப. இந்த நாட்டுக்கு அவருடைய மகிமையை காண்பிப்ப. இந்த தேசத்துக்கு அவருடைய மகிமையை காண்பிப்ப. இருக்கிற கிராமத்துக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னா நீ சாகாமல் பிழைத்திருந்து, அதாவது தாவீது சொல்லியிருக்கான், சங்கீதம்
புத்தகத்துல நான் சாகாமல் பிழைத்திருந்து, அதே போலதான் நீயும் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய மகிமையை விளங்க பண்ணும். சோ நீங்க சாகாம பிழைத்திருக்கிறது தான் அவருடைய மகிமை. எது அவருடைய மகிமை? எது அவருடைய மகிமை? தீமோத்தேயுல சொன்ன மாதிரி தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை அழித்து சாவாமையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அந்த வசனம் இருக்கும் 2 தீமோத்தேயு 1:10 நினைக்கிறேன். அந்த அதிகாரத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை அழித்து சாகாமையும் அழியாமையும் வெளிப்படுத்தினார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு வந்தா என்ன வசனத்தை படிக்கலாம் தெரியுமா? இந்த வசனத்துல வந்தா மகிமைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, வெளியரங்கமாக்கினார். வெளியரங்கமாக்கினார். அந்த மகிமையை வெளியரங்கமாக்கினார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இங்க சாகாமையும் அழியாமையும் வெளியரங்கமாகும். இங்க கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சரி, ஓகே. சாகாமை அழியாமை மகிமை. அங்க சாகாமையும் அழியாமையும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து சாகாமையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கிட்டாரு. இங்க கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுது. அப்படின்னா என்ன பிரதர் நீங்க சொல்ல வரீங்க? என்ன பிரதர் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? என்ன பிரதர் நீங்க சொல்ல வரீங்க கேக்குறீங்களா? கர்த்தருடைய மகிமை உன் மீது உதிக்கும். அப்படின்னா அந்த சாகாமையும் அழியாமையும் ஓ மேலதான் தம்பி உதிக்க போகுது, ஓ மேலதான் பிரதர் உதிக்க போகுது, உங்க மேலதான் சிஸ்டர் உதிக்க போகுது. அந்த சாகாமை, அந்த அழியாமை, சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், சவுண்டை கொஞ்சம், அந்த சவுண்டு, மைக் சவுண்டை. சாகாமையும் அழியாமையும் ஓ மேலதான் தம்பி உதிக்க போகுது, உங்க மேல உதிக்க போகுது. உங்க மேல அந்த சாகாமையும் அழியாமையும் கர்த்தருடைய மகிமை உன் மீது உதிக்கும் சொன்னார்ல, அதை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். சாகாமையும் அழியாமையும் உன் மீது இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நேரத்துல இருந்து உதித்து கொண்டிருக்கிறது. அவருடைய சாகாமை அவருடைய அழியாமை ஓ மேல உதிக்குது என்று சொல்றேன். இப்ப நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை நீ தூரத்தில் இருந்து பார்ப்பாய், ஆனால் அங்கே நீ போக மாட்டாய். அதாவது நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை நீ தூரத்துல இருந்து பார்ப்ப, ஆனா அங்க போக மாட்ட அப்படின்னு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தேசத்தை, நீ கானான் தேசத்தை தூரத்துல இருந்து பாப்ப தம்பி, ஆனா நீ அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. நீ தூரத்துல இருந்து உன்னால பார்க்கதான் முடியுமே தவிர நீ அந்த கானானுக்குள்ள போயிட்டு அதோட நன்மைகளை உன்னால அனுபவிக்க முடியாது. நீ வேணா தூரத்துல இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரு. உங்களையும் சில மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், உங்களையும் சில மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த ஆசீர்வாதத்திற்கு நீ சொந்தக்காரன் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை நீ தூரத்தில் இருந்தால் பார்க்கணும். ஒருத்தவர் ஆடி கார்ல போனார்னா நீ பைக்ல போகும்போது அந்த காருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, தகுதியே இல்லை. உன்னால அந்த காரை தூரத்துல இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த காரை உன்னால பக்கத்துல போய் பார்க்க முடியாது, அந்த காருக்குள்ள உட்கார முடியாது, அந்த காருக்குடைய சொந்தக்காரன் நீ கிடையாது என்று மக்கள் உங்களை பார்த்து கேலி செய்திருக்கலாம், கிண்டல் செய்திருக்கலாம். அதே போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கானான உன் கண்ணால மட்டும்தான் பார்ப்ப, நீ அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள உன்னால பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். நான் மோசேயை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மோசே எப்படிப்பட்ட ஆளு, மோசே எவ்வளவு பெரிய ஆள்னா உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். மோசே எவ்வளவு பெரிய ஆள்னா, மோசே எவ்வளவு பெரிய ஆள்னு கேளுங்க, எழுதியிருக்கேன். ஒரே மனிதன் எகிப்தை நடுங்க வைத்தவன்,
அந்த ஒரு மனிதன் எகிப்தை நடுங்க வைத்தவன். அதாவது நம்ம இந்த காலத்துல சொல்லணும்னா ஒரு ஆளு இந்தியாவே நடுங்க வைத்திருக்கிறான். ஒரு ஆளு இந்தியாவே நடுங்க வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆளுங்க மோசே. மோசே சும்மா சாதாரண ஆள் கிடையாது. மோசே சும்மா சாதாரண ஆள் மனிதன் கிடையாது. ஆர்டினரி பர்சனே கிடையாதுங்க மோசே. அவன் ஒரு மனுஷன், அவன் ஒரு ஆளு, அவன் ஒரு மனிதன் எகிப்து நாட்டையே நடுங்க வைத்திருக்கிறான். பார்வோனி அவருடைய படைகளையுமே எல்லாத்தையும் கண்ணையும் மண்ணை தூவி விட்டு அங்கிருந்து இஸ்ரவேல் மக்களை கூட்டு வந்தவரே மோசே தான். அவ்வளவு பெரிய ஆளுங்க மோசே. சிவப்பு செங்கடலை பிளந்தவன், செங்கடலை பிளந்தவன் மோசே. அவ்வளவு பெரிய செங்கடல் நிக்குது வழியில. இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது அவ்வளவு பெரிய செங்கடல் நிக்குது. அந்த செங்கடலை ரெண்டா பொளந்து விட்டுட்டு நடுவுல நடந்து போனவங்க மோசே. அவ்வளவு பெரிய ஆள் மோசே, அவ்வளவு பெரிய ஆள் மோசே. 40 நாள் தேவனோடு மலையில நின்றவன் மோசே. மோசே அவரோட முகமுகமாய் பேசினான். தேவனோட ஃப்ரெண்ட் மாதிரி பேசியிருக்காங்க மோசே. மோசே அவரோட ஃப்ரெண்ட் மாதிரி பேசியிருக்காரு. அப்புறம் எப்படி அவனால கானானுக்குள்ள வர முடியல? மோசேனால எப்படி கானானுக்குள்ள வர முடியல? தூரத்துல இருந்து பார்க்க முடிஞ்ச மோசேனால ஏன் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை? தேவன் ஏன் மோசேக்கு நோ சொன்னார் கானான என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். என்பதை குறித்து தான் இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்க போறோம். மோசே கானானுக்குள்ள வந்தானா வரலையா? மோசேனால கானானுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடிஞ்சுச்சா முடியலையா? நிறைய விசுவாசிகளுக்கு தெரிஞ்ச பதில் என்னதுன்னா, மோசேனால கானானுக்குள்ள வர முடியல. மோசேனால கானானுக்குள்ள வர முடியல. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள மோசேனால வர முடியல. மனிதர்களுடைய கண்களுக்கு எது தோல்வி நினைக்கிறாங்களோ மனிதர்கள் எல்லாரும், ஆனா ஆண்டவர்களுடைய கண், அவருடைய கிருபை வரங்கள் ஒருபோதும் மாறாது. அவருடைய கிருபை வரங்கள் ஒருபோதும் மாறாது. மனுஷங்க ஒன்ன தோல்வி நினைப்பாங்க, ஆனா ஆண்டவர் அந்த தோல்வியிலிருந்து தூக்கி வெற்றியின் பாதையில நடத்துவார். எந்த மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக நீ தோல்வி என்று கருதப்பட்டாயோ, அதே மனிதர் கண்களுக்கு முன்பாக நீ வெற்றியின் பாதையில் ஓடிக்கொண்டிருப்பதை அந்த மனிதர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் கண் காண்பவை என்ன? பார்வோனு எல்லா குழந்தையும் கொல்ல திட்டம் போட்டுட்டான். எல்லா குழந்தையும் கொல்ல திட்டம் போட்டுட்டான். ஆனா மோசே மட்டும் பார்வோனுடைய அரண்மனையிலேயே பார்வோனே வளர்க்கிறான். அப்படியே செஞ்ச ஆண்டவர் மோசே எப்படிங்க கானானுக்குள்ள வரவிடாம பண்ணுவாரு? இல்ல ஆண்டவர் அவ்வளவு பெரிய கெட்டவரா? இல்ல ஆண்டவர் கெட்ட ஆண்டவரா? ஆனா மோசேய ஆண்டவர் சொல்றாரு, நீ கானானை பார்ப்பாய், ஆனால் அங்கு போக மாட்டாய். நீ கானானை பார்ப்ப மோசே, நீ கானானை பார்ப்ப. என் மக்கள், இஸ்ரவேல் மக்களை நீ அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வந்திருக்க. நீ ஒரு விடுதலை நாயகனாக இருந்திருக்கிறாய். விடுதலை நாயகனாக மோசே இருந்தாங்க. எல்லார் கண்ணையும் மண்ணை தூவி விட்டுட்டு பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்தவன். அவன் வளர்ந்த இடத்திலேயே அவங்க கண்ணில் எல்லாத்தையும் மண்ணை தூவி விட்டுட்டு அவனுடைய மக்களுக்காக நின்று அதே மக்களை வெளியே கூட்டு வந்தது மோசே. 40 நாள் தேவனோடு மலையில நின்றவன் மோசே. சிவந்த கடலை பிளந்தவன் மோசே. செங்கடலை பிளந்தவன் மோசே. எகிப்தை நடுங்க வைத்தவன் மோசே. இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய எதிரியின் படைகளை எல்லாம் நடுங்க வைப்பதற்காக ஒரு மோசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பிசாசோட படைகளை நடுங்க வைக்கிறதுக்காக ஒரு மோசையை இந்த காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். யார் அந்த மோசே? நீங்க தான் அந்த மோசே. நீங்க தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து நான் சொல்றேன். சொல்லுகிறேன், யார் அந்த மோசே? இந்த ஜெனரேஷனுக்கான மோசே யாரு? அநேக ஜனங்கள் பிடிகளில் இருக்கிறார்கள்.
மதுபான பிடிகளில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய அநேக ஜனங்கள் சண்டை சச்சரவு என்ற பிடிகளில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய யார் அந்த மோசே? யார் அந்த மோசே? எகிப்தை நடுங்க வைத்தவன் மோசே. செங்கடலை பிளந்தவன் மோசே. தேவனோடு 40 நாள் மலையில் நின்றவன் மோசே. யார் இந்த காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல யார் தேவனோடு நிக்க போறாங்க? அந்த மோசைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ கானானை பாப்ப, ஆனா அங்க போக மாட்ட. மோசைக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். மோசை எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். என் மக்களுக்காக நான் அவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், அவ்வளவு வேதனை கூட்டு வந்திருக்கேன். என் உயிரை கூட நான் ஒரு பொருட்டா மதிக்கலையே, என் உயிரை கூட நான் ஒரு பொருட்டா மதிக்காம நான் மக்களை காப்பாத்திருக்கேன், மக்களை நான் சேவை பண்ணிருக்கேன். ஆனா என்னால அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் நுழைய முடியவில்லையே. சுருக்கமா சொன்னா, என்னால அந்த ஏசி காருக்குள்ள போக முடியல. நான் இன்னும் பைக்ல போய்க்கிருக்கேன். எல்லாரும் என்னை நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒரு தலைவனால ஒரு காருக்குள்ள போக முடியல, ஒரு தலைவனால ஒரு தேசத்துக்கு போக முடியல. ஆனா தலைவன் வழி நடத்தின அனைவரும் அந்த தேசத்துக்குள் போனார்கள். தலைவன் வழி நடத்தினாங்க. தலைவன் வழி நடத்தின அனைத்து மக்களும் கானானுக்குள்ள போகும்போது மோசையினால அந்த கானானுக்குள்ள போக முடியலங்க. தேவன் நோ சொல்றாரு, மோசைய மட்டும் நோ சொல்றாரு. மோசையை அவர் அலோ பண்ணல. அந்த கானானுக்குள்ள மோசையை அவர் அலோ பண்ணலங்க. எல்லா மக்களும் அந்த மோசைக்கு வேதனை தாங்க முடியல. எல்லா மக்களும் போறாங்களே, என்னால அந்த கானானுக்குள்ள போக முடியலையே. அந்த செழிப்பான கானானுக்குள்ள என்னால போக முடியலையே. எல்லா மக்கள் கிட்டையும் பணம் இருக்கு, எல்லா மக்கள் கிட்டையும் பணம் இருக்கு ஆண்டவரே, என்கிட்ட இல்ல. நீங்க கேட்டா நோ சொல்றீங்க ஆண்டவரே, நோ சொல்றீங்க. என்னால அந்த பணத்தை அனுபவிக்க முடியல, அந்த பணத்தை என்னால பார்க்க முடியல ஆண்டவரே, ஆனா அந்த பணத்தை என்னால அனுபவிக்க முடியல. இந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு விஷயத்துல நோ சொன்னா, மனிதர்கள் உன்னுடைய கனவை சிதைத்தா, மனிதர்கள் உன்னுடைய கனவை மூடுனா, மனிதர்கள் உன்னுடைய கனவை குழி தோண்டி போட்டு அடைச்சா, ஆண்டவரே உன்னுடைய கனவை நோ சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தாருன்னா விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னா பொறுமையோட காத்திரு. இந்த நேரத்திலையும் சில விஷயங்களுக்காக ஆண்டவர் உன்னிடத்தில் நோ சொல்லி இருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி கேட்டுக்கிற உங்களை பார்த்து சொல்றேன். ஆண்டவர் சில விஷயங்கள்ல உங்கள்கிட்ட நோ சொன்னார்னா, வெயிட் சொன்னார்னா, வெயிட்டா பண்ண போறாருன்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு அவர் நோ சொன்னார்னா பெரிய மகிமைக்கு ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மகிமைக்கான ப்ரிப்பரேஷன். தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஆண்டவர் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறாரா? சில கதவுகள் தேவ சித்தம் இல்லாமல் திறக்காமல் இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, துக்கம் அடையாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. அந்த விஷயத்துக்காக ஆண்டவர் அடைத்ததை மனிதன் திறக்க கூடாது. ஆண்டவர் திறந்ததை மனிதன் அடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. ஓ மேல அவர் சபையை கட்ட போகிறார். ஓ ரெவலேஷன்ஸை வச்சு அவர் சபையை கட்ட போகிறார். அந்த சபையினாலதான் உன்னை வச்சு ஒன்று கட்டணும் முடிவு பண்ணிட்டார்னா உன்னைய வச்சுதான் அவர் கட்டுவார். உன்னைய வச்சு உன்னை இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா உன்னைய வச்சுதான் இடிப்பாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை வருட கால ஊழியம் மோசேக்கு இத்தனை வருட கால ஊழியம், இத்தனை வருட கால ஊதியம், இத்தனை தியாகம் சொல்லலாம், தியாகப்பட்டிருக்கான். இத்தனை வருடம் ஊழியம் பண்ணிருக்கான் மோசே. ஆனா அவனால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமே தவிர அவனால ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. ஏன்?
ஆனா வாக்குத்தத்த தேசத்துக்குள் செல்ல அனுமதி இல்லை, இல்லை, இல்லை. வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ள மோசையினால போக முடியலைங்க. அவனால அந்த தேசத்தை தூரத்துல இருந்து பார்க்க முடிஞ்சே தவிர அவனால அந்த தேசத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், சில ஆசீர்வாதங்களை உங்களால் தூரத்திலிருந்து பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் சொந்தம் கொண்டாட முடியவில்லை. ஏன் முடியல? ஏன் அந்த பணத்தை உங்களால யூஸ் பண்ண முடியல? பணம் பிசாசு கையில இருக்குது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிசாசு கையில இருக்குது. அது எல்லாம் தேவ பிள்ளையாகிய உன்னுடைய கையில் இருக்க வேண்டிய பணங்கள், தேவ பிள்ளையாகிய உன்னுடைய கையில இருக்கணும் அது எல்லாமே. ஆனா அது உன் கையில இல்லை, பிசாசு வாங்கிட்டு இருந்து புடுங்கி வச்சிருக்கான். நான் இந்த மாச வாக்குத்தத்தத்துல சொன்ன மாதிரி தான், உன்னுடைய கையில இருக்கிற உறவுகள், உன்னுடைய கையில இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையும் பிசாசு இருட்டுக்குள்ள வந்து புடுங்கிட்டு போயிட்டான். வெளிச்சம் உண்டாக கடவுள் ஆண்டவர் இந்த மாசம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தின் மூலமாக அதே பணத்தையும் அதே உறவுகளையும் அதே சொத்துக்களையும் உன்னால் திரும்பவும் மீட்டெடுக்க முடியும். மனுஷன் பார்த்தால் இது தோல்வி, மனுஷன் பார்த்தால் இது தோல்வி. மோசேக்கு அந்த மனிதர்கள்லாம் நினைத்திருப்பார்கள், இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்ட, இதுக்காடா செங்கடலை பிளந்த, இதுக்காடா எங்களை இவ்வளவு தூரம் கூட்டு வந்த, எங்கனால ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுது, ஆனா உன்னால முடியலையே. நீ ஆசீர்வாதத்தை பார்க்க மட்டும்தான் லாய்க்கு, ஆசீர்வாதத்தை உன்னால பார்க்க மட்டும்தான் முடியும், ஆனா அனுபவிக்க முடியல. அவ்வளவு அற்புதம் அடையாளம் பண்ணே மோசே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசையை கேலி பண்ணியிருப்பார்கள், மோசையை இலக்காரமா பார்த்திருப்பாங்க. தலைவனை இலக்காரமா பார்க்க கூடாது. ஒரு தலைவனை இலக்காரமா என்னைக்கும் பார்க்க கூடாது. ஆனா தேவன் ஒரு மனிதனுடைய கதையை சாப்டரை முடிக்க மாட்டாரு, சாப்டரை க்ளோஸ் பண்ண மாட்டாருங்க. ஒரு மனிதனுடைய சாப்டரை தேவன் க்ளோஸ் பண்ண மாட்டாரு. ஆண்டுகள் கடந்து போனது, மோசையோட கதை முடிஞ்சு நீ நினைக்கிற. நன்றாக கவனித்துக்கொள், ஒரு தலைவனுடைய கதை எத்தனை தலைமுறை ஆனாலும் முடியாது. ஒரு தேவனுக்காக ஓடின ஒரு மனிதனுடைய கதை எத்தனை ஆண்டு காலமானாலும் முடியாது. அது முடிவுக்கு வராது. ஆண்டுகள் கழிந்தன, மோசே மரித்தார். ஆண்டுகளும் போச்சு, மோசேயும் போயிட்டாரு. எல்லாரும் கதை முடிச்சுன்னு நினைச்சிட்டாங்க. எல்லாருமே அவ்வளவுதான், திரும்பி மோசே வரமாட்டான், கதை முடிஞ்சு அப்படி நினைத்தவர்கள் மத்தியில அப்படி நினைத்தார்கள், அப்படின்னு நினைச்சு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்ரவேல் மக்கள், மோசையோட கதை முடிஞ்சு, மோசையினால கானானுக்குள்ள வர முடியல, கேலி செய்தார்கள். மோசை ஒரு செய்தி வேதனையில துக்கத்துல நிக்கிறான், துக்கத்துல ரெஸ்ட்ல படுத்திருக்கான். யோ ஆண்டவரே, உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன், உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் கண்ணில் மண்ணை தூவி விட்டு நான் கூட்டு வந்திருக்கேன் அந்த மக்களை, அதே மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னேனே அப்படின்னும் மோசே நினைக்கிறான். அப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்த இயேசுவிற்கு மறுரூப மலையில், எலியா இந்த சைடு மோசே தலைவர் வந்து நின்னாங்க மறுரூப மலையில. எந்த கானானுக்குள்ள மோசேயாலோ இல்ல அனுமதி இல்ல என்று நினைத்தவர்கள் மத்தியில, எந்த ஆசீர்வாதத்திற்கு நீ சொந்தக்காரன் இல்ல, எந்த ஆசீர்வாதத்தை உன்னால அனுபவிக்க முடியாது, இதெல்லாம் ஒன்றை கிடைக்குமா, இதுதான் உனக்கு நடக்குமா என்று கேட்டவர்கள் மத்தியில மோசே வந்து நின்னா மறுரூப மலையில. மறுரூப மலை எங்க இருக்குன்னு தெரியுமா? மறுரூப மலை இருந்த இடம் கானான்.
மறுரூபமலை இருந்த இடம் கானான். கானான் தேசத்துல ஒரு பகுதிங்க மறுரூபமலை. மறுரூபமலை கானான் தேசத்துல ஒரு பகுதி. அந்த மலையில வந்து நிக்கிறான் மோசே இயேசுவோட. என்றைக்குமே ஒரு தலைவனை கேலி செய்யக்கூடாது. அவன் தலைவனோட கதை முடிஞ்சு, தலைவனோட கதை சாப்டர் முடிஞ்சு அப்படின்னு நினைக்க கூடாது. திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்துல நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். தேவனுக்கு டைமிங் கிடையாதுங்க. இந்த டைம்ல தான் இவனை ஆசீர்வதிக்கணும், இந்த டைம்ல தான் இவனை ஆசீர்வதிக்கணும், இந்த டைம்ல இவனை ஆசீர்வதித்தா சிறப்பா இருக்கும், இந்த டைம்ல இவனை ஆசீர்வதித்தா சிறப்பா இருக்கும். அவர் டைமிங் போட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள் கிடையாதுங்க. டைம்லெஸ் தேவன் அவருக்கு நோ பவுண்டரிஸ். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் தான் என்னுடைய பவர் வேலை செய்யும், இதுக்கு மேல போனா வேற கடவுளோட பவர் வேலை செய்யும். அந்த பவுண்டரிஸே அவருக்கு கிடையாது. எல்லையற்ற தேவன் கடவுளுங்க அவரு, அனைத்தையும் கடந்தவருங்க அவரு. திடீரென்று மகிமைக்குள் இருந்து ஒரு உருவம் வந்தது. மறுரூபமலையில இயேசு நிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா எலியா, இந்த சைடு பார்த்தா மோசே. ஏன் மோசே வரணும்? இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன தாவீது வரலாமே. இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்ன தாவீது வரலாம்ல. ஏன் மோசே வரணும்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். யார் உங்களை அசிங்கப்படுத்தினா, யார் உங்களை அவமானப்படுத்தினா? இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நீ சொந்தக்காரன், இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நீ சொந்தக்காரன் இல்லப்பா. யார் உன்னை அசிங்கப்படுத்தினா, யார் உன்னை அவமானப்படுத்தினா? தேவன் மகிமையாய் உன்னை கொண்டு வந்து நிறுத்த போகிற டைம் வருது. தேவன் உன்னை மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்த போகிற நேரம் வருகிறது. அது இந்த 6ஆம் மாதத்தில் வருகிறது. தேவன் உன்னை மகிமைக்குள்ள பிரவேசிக்க வைக்க போகிறாரு. அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். ரெஸ்டுக்குள்ள வா, இலைப்பாறுதலுக்குள்ள வா. நீ ஓடிக்கொண்டிருக்கிற, இதை பண்ணா நான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிரும், இதை பண்ணுனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிரும், இதை பண்ணுனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிரும். எதை பண்ணாலும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. நீ ரெஸ்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். கானானுக்குள்ள செல்ல முடியாத அதே மோசே இயேசுவோடு மகிமைக்குள் நடந்தார். ஒரு தலைவனோட சாப்டர் முடிஞ்சுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. தேவன் நினைச்சா எப்ப வேணா எந்த தலைவனை வேணா எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஒரு தலைவனோட சாப்டர் எங்கேயும் முடிந்து போகாது. ஒரு தலைவனை அவமானப்படுத்தின நிலைமையில விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. அவருக்கு தெரியும் எமோஷனல்னா என்னன்னு. பூமியில அவனை தடுத்தாங்க மோசேய, பரலோகத்துல மகிமைப்படுத்தினார் அவரு. பரலோக மகிமையில வந்தாரு. இந்த நேரத்திலையும் நீ அவரை நினைச்சேனா பரலோக மகிமை உனக்குள் இறங்கி வரும். பரலோக மகிமை இந்த நேரத்துல உனக்குள்ள இறங்கி வருது. பரலோகத்துல இருக்க மகிமை உனக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. தேவன் நோ சொன்ன இடம் கானான். தேவன் நோ சொன்னாரு மோசேய. தேவன் நோ சொன்ன இடங்க கானான். நோ சொன்னது முடிவு இல்லை, அது ஒரு பெரிய மகிமைக்கான பிரிப்பரேஷன்.
இப்பயும் ஆண்டவர் சில விஷயங்கள்ல உனக்கு நோ சொல்லியிருக்காருன்னா, சில விஷயங்கள் தாமதம் ஆகுதுன்னா அது முடிவு கிடையாது. பிஜிஎம் போடு தம்பி. அது முடிவு கிடையாது. சில இடங்கள்ல தேவன் உனக்கு நோ சொன்னாருன்னா, சில விஷயங்கள்ல உனக்கு தாமதம் ஆச்சுன்னா அது முடிவு கிடையாது. அது ஒரு பெரிய மகிமைக்கான ப்ரிப்பரேஷன். உன் வாழ்க்கையில பெரிய மகிமைக்கான ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் உனக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் உனக்கு நடக்க மாட்டேங்குது. சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கு பிரதர், ஆனா நடக்க மாட்டேங்குது பிரதர். வெயிட் பண்ணு மகளே, வெயிட்டா பண்ணலாம். வெயிட் பண்ணு மகனே, வெயிட்டா பண்ணலாம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறாய். நீ ஒரு விஷயம் உனக்கு தாமதம் ஆகுது, அது முடிந்து போகவில்லை. மோசேக்கு எப்படி கானான் தாமதமானதோ, மகிமையில கொண்டு வந்து நிப்பாட்டினார்ல மோசேய, அதே போல அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்துவாராக. ஓ இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படும் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலே கேள், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவன். இன்று உன் வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில சில கதவுகள் மூடி இருக்கா? உங்க வாழ்க்கையில சில கதவுகள் மூடி இருக்கா? சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். சில கனவுகள் உடைந்து இருக்கலாம். நீ ஆசைப்பட்டிருப்ப சில விஷயங்களுக்கு, அந்த கனவுகள் எல்லாம் உடைந்து சிதைந்து போன நிலைமையில இழுக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. உங்கள் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும், உங்கள் கனவுகள் சிதைக்கப்பட்டிருந்தாலும், ஆனா நினைச்சுக்கோ, மோசே கானானை இழந்தார், ஆனால் கிறிஸ்துவை மகிமை அடைந்தார். கிறிஸ்துவோட மகிமையை அடைந்தார். மோசே கானானை இழந்தார், ஆனா கிறிஸ்துவோட மகிமையை அடைந்தார். சில விஷயங்களை நீ இழக்கிறனா, கிறிஸ்து உன்னை பெரிய மகிமைக்கான ப்ரிப்பரேஷனா வச்சிருக்காருன்னு அர்த்தம். சில மகிமையை உன்ட்டு சில கதவுகள் உன்னை மூடுதுன்னா, சில இடத்துல நோ வருதுன்னா, சரி, பெரிய மகிமைக்கான ப்ரிப்பரேஷன். நோ வந்ததை கேட்டு உன்னை சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், நோ கேட்டு சோர்ந்து போகாத, நோ கேட்டு அழுது கொண்டிருக்காத. அவர் உன் கண்ணீரை துடைப்பார். நோ கேட்டு சோர்ந்து போகாத, நோ கேட்டு அழுகாத, நோ கேட்டு புலம்பாத. அந்த நோன்ற வார்த்தைய காதுல கேட்கறனால உனக்கு கண்ணீர் வரும், உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அந்த நேரத்துல கூட கர்த்தருக்கு மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபைனலா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். நான் முடிக்கிறேன். தேவன் தடுக்கிற இடம் கூட ஒரு நாள் சாட்சியாக மாறும். தேவன் நோ சொல்லி தடுத்த இடம் கூட ஒரு நாள் சாட்சியாக மாறும். மறுரூப மலையில மாறுச்சுல, இன்ன வரைக்கும் யாருன்னே தெரியாத ஊழியக்காரர்கள் எல்லாம் மறுரூப மலையை பத்தி பேசுவதற்கான காரணம், தேவன் மோசே தடுத்த இடம் காணான். தேவன் தடுக்கிற இடம் ஒரு நாள் உனக்கு சாட்சியாக மாறும். தேவன் சில விஷயங்கள்ல உனக்கு நோ சொல்றாரா? குழந்தைக்கு நோ சொல்றாரா? குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே ஆகுதா? தேவன் தடுத்த இடம் ஒரு நாள் சாட்சியாக மாறும். உன் பிள்ளை, உன் பையன் ஒரு நாள் சாட்சியாக வந்து நிற்பான். தாமதம் என்று நீ நினைக்காத. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போற.
இனிமேதான் உன் வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்திருக்கிறது. தேவன் தடுத்த இடம் ஒரு நாள் சாட்சியாக மாறும். அந்த ஒரு நாள் இன்றைய நாளாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தடுக்கிற இடம் ஒரு நாள் சாட்சியா மாறுங்க. உங்களை தேவன் சில இடத்துக்கு போகாதுன்னு சொன்னா போகாத, சில விஷயங்களை பண்ணாதன்னு சொன்னா பண்ணாத. மோசே ஒண்ணு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகல தேவன் கிட்ட, ரெஸ்டுக்குள்ள இருந்தாருங்க. தலைவன் அங்க நிக்கிறாரு, ரெஸ்டுக்குள்ள இருந்தாரு மோசே. வந்து நின்னாரு மறுரூப மலையில ஜங்குன்னு. அது மாதிரிதான் சில விஷயங்கள் தாமதமாகுதுன்னா உன்னை மகிமைக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். நீ அது வரைக்கும் பண்ண வேண்டிய விஷயம் என்ன விஷயம் பண்ணணும்? நீ அது வரைக்கும் ரெஸ்டுக்குள்ள இரு. இது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்கு கிடைச்சதா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு உன்னை நீ வருத்தி கொள்ளாத. ரெஸ்டுக்குள்ள மட்டும் இரு. உன்னை நீ வருத்தியே கொள்ளாத. தேவன் தடுத்த இடம் ஒரு நாள் சாட்சியா மாறும். உன் வாழ்க்கையில மாற போகுது. தேவன் ஒரு இடத்தை தடுத்து வைத்திருக்கிறாரா? தேவன் ஒரு இடத்தை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காரா? அந்த இடம் ஒரு நாள் உனக்கு சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சாட்சியா மாறுது. உன் கர்ப்பப்பையை தடுத்து வச்சிருக்காரா? உன் கர்ப்பப்பை ஒரு நாள் சாட்சியா மாறும். உன் கர்ப்ப பிறப்பு சாட்சியா மாறும். அவரை சந்தேகப்படாத. உன் கரு ஒரு நாள் சாட்சியா மாறும். என்று சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடியை கேட்ட உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் நம்புறேன். தேவன் நோ சொன்னா ஒரு நாள் ஒரு பெரிய மகிமைக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மகிமைய உனக்கு பிறக்க போறதே மகிமைதான் பிறக்க போகிறது. மகிமையானது பெத்தெடுக்க போற. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மகிமையை பெத்தெடுப்ப. பணம் என்ற மகிமை உன்னை தேடி வரும். ஆசீர்வாதம் என்ற மகிமை உன்னை தேடி வரும். இந்த மாதிரி மகிமையை உன்னால் அனுபவிக்க முடியும். தேவன் நோ சொன்னா ரெஸ்டுக்குள்ள போயிடு. எதையும் கேட்காத. தேவன் ஒரு இடத்துல நோ சொல்றாரா? சரி ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, தலையாட்டிட்டு ரெஸ்டுக்குள்ள போயிடு. ஒரு பெரிய மகிமை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மியூசிக் ஆஃப் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய மகிமையை எங்களுக்கு காத்துனீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய மகிமைக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் எங்களுக்கு காமிச்சிங்க ஆண்டவரே. என்ன பண்ணுனா அந்த மகிமைக்குள்ளே எங்களால் போக முடியும்? அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே எங்களால் போக உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே காய்ஸ், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். ஒரு பெரிய மகிமை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. பாய்.